Hi there, this is Shenoy of Shenoy's Easy English. In fact, we had seen how to write capital letters making use of this four-ruled line. Now I'm going to teach you how to write small letters. ஆம் அன்பர்களே, நாம் சற்று நாட்களுக்கு முன்பு கேபிட்டல் லெட்டர்ஸ் எப்படி இந்த 4 லைன் நோட்புக்கில் எழுதுவது என்பதை பார்த்திருந்தோம். இன்று நாம் சிறிய லெட்டர் எப்படி எழுதுவது என்பதை பார்ப்போம். இதிலும் 4 லைன் இருக்கிறது. நாம் முக்கியமாக யூஸ் பண்ண போவது இந்த இடையே இருக்கும் 2 லைன்களையே. ஸோ அதையும் தாண்டி மேலே போகும் லைன் இந்த சிகப்பை தாண்டாமலும், கீழே வரும் லைன் இந்த சிகப்பை தாண்டாமலும் நாம் எழுத வேண்டும். அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஸோ முதலில் எழுதுகிறேன், எழுதி இருக்கிறது, அதன் மேலே எழுதுகிறேன். ஸோ இந்த மேல் லைனையும் கீழ் லைனையும் இணைத்து இந்த லைனை இவ்வாறு போடுறோம். அதே போல் பி மேலே இருந்து தொடங்குகிறோம், இந்த 3வது லைனுக்கு வருகிறோம், இந்த பியை இங்கே போடுகிறோம். 3வது சி, இது மேலும் போவதில்லை கீழும் போவதில்லை, அதனால் அந்த 2 இதிலேயே அடைத்துக் கொள்கிறோம். 3வது டி, இந்த வட்ட வடிவை இதுக்குள்ளே எழுதி இந்த டியை மேலே இருந்து கீழே. அதே போல இ, மேலும் போவதில்லை கீழும் போவதில்லை, அதனால் இதற்கு இடையே வைத்து மேலே ஒரு சுற்று கீழே இது. எஃப் மேலே போகிறது, அதனால் மேலிருந்து இந்த சிகப்பு லைனை பட்டு இதை கொண்டு 3வது லைனில் முடிக்கிறோம். 2வது லைனில் அந்த கிராஸை கொடுக்கிறோம். எஃப் ஜி, இந்த வட்ட வடிவத்தை இந்த 2-3 லைன்களுக்கு இடையே நிறுத்தி எழுதி இதை கீழே இருக்கும் லைனை தாண்டாமல் திருப்புகிறோம். ஜி. ஹெச், மேலே இருந்து தொடங்கி 3வது லைனுக்கு கொண்டு வருகிறோம். பின்னர் இந்த 2-3 இடையே இதை எழுதுகிறோம். அடுத்தது ஐ, இங்கே இருந்து தொடங்கி 2வது லைனை பட்டு கீழே வந்து 3வது லைனில் திருப்புகிறோம். இதற்கு ஒரு புள்ளி. அதே போல் ஜே, இங்கே தொடங்கி 2வது லைனில் பட்டு நேராக கீழே கொண்டு வந்து 4வது சிகப்பு லைனில் திருப்புகிறோம். கருவை இங்கு போடுகிறோம், மேலே ஒரு புள்ளி. அதே போல கே, மேலே இருந்து தொடங்கி 3வது லைனில் முடித்து இதை 2வது லைனிற்கும் 3வது லைனிற்கும் இடையே இங்கே கொண்டு வந்து சேர்த்து கீழே. அதே போல் எல், 2வது லைனில் இருந்து தொடங்கி மேலே கொண்டு போய் மேலே இருக்கும் சிகப்பு லைனில் பட்டு கீழே கொண்டு வந்து திருப்புகிறோம். எம், 2வது லைனில் மேலே பட்டு கீழே கொண்டு வந்து அதே போல இதை மீண்டும் 2வது லைனில் பட்டு 3வது லைனுக்கு கொண்டு வந்து இங்கேருந்து திருப்பி 2வது லைனுக்கு பட்டு 3வது லைனுக்கு கொண்டு வந்து திருப்புகிறோம். அதே போல என், இங்கே இருந்து தொடங்கி 2க்கும் 3க்கும் இடையே தொடங்கி 2வது லைனில் பட்டு கீழே கொண்டு வருகிறோம். அதே போல இங்கேயும் கொஞ்சம் கீழே இருந்து தொடங்கி 2வது லைனில் பட்டு கீழே கொண்டு 3வது லைனில் திருப்புகிறோம். ஓ, 2க்கும் 3க்கும் இடையே சரியாக போடுகிறோம். இதே போல பி, 2வது லைனிலிருந்து தொடங்கி 4வது லைன் வரை கொண்டு போகிறோம். பிறகு 2வது லைனுக்கும் 3வது லைனுக்கும் படும்படி இந்த வட்டத்தை போடுகிறோம். கியூ, 2க்கும் 3க்கும் இடையே இந்த வட்டத்தை போட்டு 2லிருந்து தொடங்கி 4வது லைனுக்கு கொண்டு வந்து திருப்புகிறோம். ஆர், 2க்கும் 3க்கும் இடையே தொடங்கி 2ல் பட்டு கீழே கொண்டு வந்து 3ல் முடிக்கிறோம். பிறகு இந்த சுழியை இங்கு போடுகிறோம். எஸ், 2க்கும் 3க்கும் இடையே இதை கரெக்டாக கொடுக்கிறோம். டி, மேலே 1லிருந்து தொடங்கி 3க்கு கொண்டு வந்து திருப்பி 2ல் இந்த கிராஸை போடுகிறோம். யூ,
2ல் இருந்து தொடங்கி 3ல் பட்டு திருப்பி மேலும் 2ல் இருந்து தொடங்கி பின்னர் இப்படி ஒரு சின்ன கருவை இங்கே போடுகிறோம். V 2ல் இருந்து தொடங்கி 3க்கு வந்து 3ல் இருந்து மீண்டும் 2. W 2ல் இருந்து தொடங்கி 3, 3ல் இருந்து சற்று மேலே 2க்கும் 3க்கும் நடுவே இடையே கொண்டு வந்து திருப்பி கீழே கொண்டு வந்து திருப்பி 3க்கு கொண்டு வருவோம். X 2ல் இருந்து 3க்கும் 2ல் இருந்து 3க்கும். Y Yயில் இருக்கும் V வடிவை 2க்கும் 3க்கும் இடையே போட்டு பின்னர் இதை நாம் 4வது லைனில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். Z 2க்கும் 3க்கும் இடையே. ஸோ மிக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நிச்சயமாக நீங்கள் இதை பார்த்து நல்லபடியாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி, குழந்தைங்களுக்கும் பழகி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி. தேங்க்யூ.